ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷெர்லின்ஸ் கிராஃப்ட். நம்ம இன்றைக்கி சீஷெல்ஸ் அதாவது கடற்சிப்பிகள் வச்சு ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தங்கூஸ் தேவை. தங்கூஸை வந்து எந்த அளவுக்கு எந்த லென்த்துக்கு நம்மளுக்கு தேவையோ அந்த லென்த்துக்கு டபுளாக கட் பண்ணிக்கணும். டபுளாக கட் பண்ணால் இந்த சைடு ஓப்பன் இருக்கும்ல, அதை வந்து சேர்த்து பிடிச்சி ஒரு நாட் போட்டுக்கலாம். இந்த கிராஃப்ட் ரொம்ப ஈஸி. நூலில் பண்ணால் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது, அதே மாதிரி கோக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். அதனால தங்கூஸ் இருந்தால் தான் ரொம்ப பெஸ்ட்டு. அதுக்கு இன்னொரு பக்கம் ரெண்டு சைடும் நாட் போடக்கூடாது. இந்த சைடு தான் நம்ம வந்து ஷெல்ஸ் எல்லாம் இதில் வந்து கோக்க போகிறோம். அதுக்காக ஒரு சைடு மட்டும் நாட் போட்டால் போடும். அடுத்து வந்து செலக்டிவாக நான் வந்து குட்டி குட்டி ஷெல்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் அப்பப்போ பீச் போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தது. இப்போ வந்து இதில் வந்து மேல் பக்கமாக வச்சு ஒரு பெரிய ஊசி வச்சு ஓட்டை போட்டால் ஈஸியாக வந்துடுது. இது சின்ன ஷெல்ஸ்னால் ஓட்டை போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி எல்லாத்துலேயும் நான் போட்டு வச்சுருக்கேன். அடுத்தது வந்து கொஞ்சம் பெரிய ஷெல்ஸ். இது வந்து ஊசியில் போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால் இது வந்து நான் ஆணியில் ஓட்டை போட்டு எடுத்திருக்கேன். இப்போ அடுத்தது வந்து டிசைன் போட்ட மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டியாக சங்கு மாதிரி இருக்குது. இது வந்து அந்த பீச் ஓரத்தில் குட்டி குட்டி கடையில் விற்பாங்கள்ல, அங்கே வாங்கினது. 5 இது 10 ரூபாய் என்னமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுலேயும் ஒரு 2-3 வந்து பீச் மணல்லேருந்து எடுத்தது தான். ஒரே மாதிரி சேம் இருந்தனால நான் எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து இந்த மாதிரி மணி வந்து வால் ஹேங்கிங்க்கு விற்கும். இது வந்து பிளாஸ்டிக் தான், ஒரு ரிங் மாதிரி ஒன்று இருக்கும். அடுத்தது வந்து இந்த மாதிரி மணி மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்கும். பிங்க் கலரில் போட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதனால் பிங்க் கலரில் வாங்கியிருக்கேன். அந்த ரிங் மாதிரி இருக்கிறது வந்து நம்ம கட்டி தொங்க விடுறதுக்கு இல்லைனா ஆணி கொக்கி இதெல்லாம் மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுவும் 5 ரூபீஸ் தான். அடுத்து வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். ஸ்ட்ரா வந்து பிங்க் கலரில் கிடைக்கல, இது வந்து ஒரு மாதிரி லைட் ஸ்கை ப்ளூ மாதிரி கிடச்சிருக்கு. இதை வந்து ஒரு 6 சென்டிமீட்டர் அளவுக்கு கட் பண்ணி இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம பெருசாக எடுத்து வச்சோம்ல, அதையே வந்து ஈக்குவலாக கட் பண்ணால் ஒரு குட்டி சைஸ் வரும்ல, அந்த மாதிரி குட்டி குட்டியாக கொஞ்சம் ஸ்ட்ராஸ் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம தங்கூஸ் நூல் எடுத்து வச்சோம்ல, ஒரு பக்கம் நாட் போட்டு வச்சோம், இன்னொரு பக்கம் வந்து நாட் போடாமல் வச்சுருந்தோம். அந்த நாட் போடாத பக்கத்தை வந்து எடுத்துக்கலாம். இது ரெண்டும் வந்து நாட் போடக்கூடாது, தனித்தனியாக நம்ம கோக்க போகிறனால. இப்போ வந்து பெரிய ஷெல்ஸ் நம்ம ஓட்டை போட்டு வச்சுருந்தோம்ல, அதை எடுத்துக்கலாம். அதை வந்து அந்த 2 நூலாக தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கோம்ல, ஒரு ஷெல்ஸை வந்து ஒரு பக்கமோ இன்னொரு ஷெல்லை வந்து இன்னொரு பக்கமோ இந்த மாதிரி கோத்துக்கோங்க. கீழ்ப்பக்கமாக பார்த்த மாதிரி கோத்தா தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கீழ்ப்பக்கமாக பார்க்குற மாதிரி கோத்துக்கோங்க. இப்போ வந்து இது வந்து பெரிய ஷெல்ஸ்னால் நூல் வந்து 2ஆக பிரியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஷெல்ஸ் நம்ம கோக்க போகிறோம். நூல் வந்து லூஸ் விட்ட மாதிரி இருக்கும், அதனால குட்டி குட்டியாக இந்த மாதிரி ரெட் கலரில் மணி எடுத்திருக்கேன். வீட்டில் இருந்த மணி தான். அதை வச்சு இந்த 2 நூலும் சேர்த்த மாதிரி இந்த மணியை வந்து கோத்துக்கலாம். அப்போ வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும், லூஸ் இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் இப்போ கொஞ்சம் டைட்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்ச பெரிய ஸ்ட்ராவையும் இந்த 2 நூலும் சேர்த்த மாதிரி உள்ளே வச்சு கோத்துக்கலாம். இந்த மாதிரி கோத்துக்கிட்டா நல்லா டைட்டாக இருக்கும். இப்போ வந்து குட்டி குட்டியாக ஷெல்ஸ் நம்ம ஓட்டு போட்டு எடுத்து வச்சோம்ல, அந்த ஷெல்ஸை கோக்க போகிறோம். இந்த மாதிரி திரும்பி நூலை வந்து 2ஆக பிரிச்சுக்கோங்க. இந்த ஷெல்ஸும் வந்து கீழ்ப்பக்கம் பார்த்த மாதிரி தான் கோக்க போகிறோம். ரெண்டு நூல்லையும் இந்த மாதிரி தனித்தனியாக இப்படி கோத்தாச்சு. இப்போ இதுவும் கீழ்ப்பக்கமாக பார்த்த மாதிரி கோத்துருக்கோம். இப்போ வந்து நூல் பிரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம பிங்க் கலரில் அந்த பிளாஸ்டிக்கில் மணி வாங்கணும்னு சொன்னோம்ல, அந்த மணி வந்து கோக்க போகிறோம். இதுவும் வந்து 2 நூலும் சேர்த்த மாதிரி கோக்கணும். இப்படி கோத்தாச்சு. இது வந்து சென்டர். இப்போ வந்து இதுக்கு மேலேயும் திரும்பி இந்த சின்ன ஷெல்ஸை வச்சு ஃபஸ்ட்டு வந்து கீழ்ப்பக்கமாக பார்த்த மாதிரி கோத்தோம். இது வந்து மேல் பக்கமாக பார்த்த மாதிரி கோக்குறோம். அதே மாதிரி தனியாக நூலை பிரித்து ஒரு ஷெல் வந்து ஒரு நூல்லையும் இன்னொரு ஷெல் வந்து ஒரு நூல்லையும் இந்த மாதிரி தனித்தனியாக கோத்துக்கணும். இப்போ கோத்தாச்சு. இப்போ வந்து திரும்பி நம்ம ஒரு பெரிய ஸ்ட்ரா கோத்துக்கலாம், 2 நூலும் சேர்த்த மாதிரி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி கோக்குறோம் நம்ம அப்படின்ட்டு. இப்போ நம்ம பண்ணோம்ல, அதே மாதிரி இன்னொரு செட் பண்ணிக்கலாம். கீழ்ப்பக்கமாக பார்த்த மாதிரி இப்போ கோத்தாச்சு. திரும்பி பிங்க் கலர் மணி கோக்க போகிறோம். இப்போ திரும்பவும் மேல் பக்கமாக பார்த்த மாதிரி ஷெல்ஸை கோத்துக்கலாம். இதான் கோத்தாச்சு. இப்போ வந்து இதே மாதிரி நான் வந்து இன்னும் 2 செட் கோத்துட்டு காமிக்கிறேன், இல்லைனா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும், அதுக்காக தான்.
இப்போ நான் கோத்துட்டேன். இந்த பிளாக் கலர் பேக்ரவுண்டுக்கு வந்து இந்த பிங்க் கலரும் அந்த ஸ்கை ப்ளூ கலரும் சரியாக தெரியல. அதனால் வந்து இப்போ நான் எடுத்து காமிச்சேன். இது வந்து ஸ்கை ப்ளூ கலர், அது வந்து ஒயிட் கலர் மாதிரி தெரியுது அந்த ஸ்ட்ரா வந்து. இப்போ அதே மாதிரி நம்ம 4 செட் கோத்தாச்சு. இப்போ அடுத்தது என்ன கோக்க போகிறோன்னா, அந்த குட்டி குட்டியாக சங்கு மாதிரி டிசைன் போட்ட மாதிரி எடுத்து வச்சோம்ல, அதுதான் கோக்க போகிறோம். இந்த சங்கு வந்து கோக்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம ஓட்டை போடலை, அப்படியே கோக்க முடியும். சப்போஸ் அப்படியே கோக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா பெரிய ஊசி வச்சு குட்டியாக நம்ம ஓட்டை கூட போட்டுக்கலாம். இதையும் வந்து நம்ம கீழ்ப்பக்கமாக பார்த்த மாதிரி கோக்க போகிறோம். கோன் மாதிரி இருக்குல்ல இந்த சங்கில், அந்த கோன் மாதிரி இருக்கிறது வந்து கீழ்ப்பக்கமாக வரணும். அப்போ தான் அழகாக இருக்கும். ஒரு சைடு கோத்தாச்சு, இன்னொரு சைடு கோத்துக்கலாம். இப்போ கோத்தாச்சு. இப்போ உங்களுக்கு புரியும் கோன் மாதிரி அப்படின்ட்டு நான் எதை சொன்னேன்ட்டு. இந்த சங்கோட அந்த கோன் மாதிரி இருக்குல்ல, அது வந்து 2 சைடும் இப்படி வரணும். இப்போ வந்து இது பெரிய சங்கன்றனால நூல் 2ஆக பிரியுதுல, லூஸ் ஆகும். அதனால வந்து நம்ம ஏற்கனவே கோத்த மாதிரி குட்டி ரெட் கலரில் மணி வந்து இங்கேயும் கோத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு லூஸ் இல்லாமல் டைட்டாக அழகாக கிடைக்கும். இப்போ இது கோத்தாச்சு. அப்புறம் நம்ம குட்டியாக கட் பண்ணி வச்சோம்ல ஸ்ட்ரா, அந்த ஸ்ட்ராவை வந்து இந்த இடத்துல கோத்துக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு லைட்டாக புரிஞ்சிருக்கும். அந்த ஷெல்ஸ் மாதிரி கோத்த இடத்துல வந்து நம்ம வந்து பெரிய ஸ்ட்ரா யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சங்கு மாதிரி இருக்க இடத்துல வந்து நம்ம சின்ன ஸ்ட்ரா யூஸ் பண்ணுறோம். இப்போ அதே மாதிரி இன்னொரு செட் நான் கோத்துட்டேன். திரும்பி அதே மாதிரி ரெட் கலர் மணி ஸ்ட்ரா கோத்துட்டேன். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா செட் நான் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தா உங்களுக்கு புரியும். இது ஒரு 4, அதே மாதிரி சங்குல பண்ணதும் 4 செட் முடிச்சுட்டேன். இப்போ திரும்பவும் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணோம்ல, அதே மாதிரி அந்த ஷெல்ஸை வச்சு தான் இப்போ கோக்க போகிறேன். கிட்ட பார்க்கும்போது தெரியுது அந்த ரெட் கலர், அந்த பிங்க் கலர், அப்புறம் அந்த ப்ளூ கலர் ஸ்ட்ரா தெரியுது. அந்த பிளாக் கலர் பேக்ரவுண்டில் வந்து அந்தளவுக்கு அந்த பிங்க்கு ஸ்கை ப்ளூலாம் தெரியலன்றனால நான் பேக்ரவுண்டை வந்து மாற்றிட்டேன். இதுக்கு வந்து க்ளீனாக தெரியுது, அந்த ஸ்கை ப்ளூவும் தெரியுது, பிங்க்கும் தெரியுது. ஸோ இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம 4 ஷெல்ஸ் கோத்தோம்ல, குட்டி குட்டி ஷெல்ஸ், அது கோத்தாச்சு. அதுக்கப்புறம் இதே மாதிரி சங்கில் நம்ம பண்ணோம் 4. திரும்பி அதே மாதிரி நான் திரும்பி 4 பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பண்ணோம்ல அதே மாதிரி 4 பண்ணியிருக்கேன். சங்கு வச்சு திரும்பவும் ஒரு 4 பண்ணியிருக்கேன். இந்த குட்டி குட்டி சிப்பி வச்சு 3 பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு செட் பண்ணுறதுக்கு அந்த சிப்பி பத்தலை. அதுக்கப்புறம் நம்ம அந்த பிங்க் கலர் கூட வாங்கினோம்ல, ரிங் மாதிரி இருந்துச்சுல, அதை வந்து இந்த நூலில் வந்து கோத்துட்டு அதை வந்து ஒரு 2 முடிச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி ரிங் உங்களுக்கு கிடைக்கலனா கீ செயின்லலாம் ரிங் மாதிரி வரும்ல, அது கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரிங் மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து ஆணியில் கொக்கிலலாம் மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நூல் மீந்துச்சுன்னா இதை கட் பண்ணாதீங்க. அப்போ தான் ஆணி அந்த மாதிரி கொக்கி இல்லாத இடத்துல நம்ம மாட்டினோம் அப்படின்னா இது வந்து நூல் வச்சு கட்டிக்கலாம். நான் எங்கேயாவது ஒரு இடத்துல கட்டி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் வந்து வாசப்படியில் தான் மாட்டலாம் அப்படின்னு பார்த்தேன். அங்கே வந்து லைட்டிங் இல்லாதனால சரியாக காட்ட முடியாது. அதனால் இந்த மாதிரி ஜன்னலாண்டை நாங்கள் கட்டி காமிச்சிருக்கேன். ஒன்று வந்து ஏற்கனவே நான் பண்ணது, ஒன்று குட்டியாக ஒன்று பெருசாக இருக்குது. ஒரு இதில் சங்கு பத்தலைல்ல, அதனால் ஒரு 4-5 செஞ்சு நம்ம மாட்டினோன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.